பா ஒரு வழியா 3 பிள்ளைங்களுக்கும் கரெக்டா ஃபீஸ் கட்டி முடிச்சிட்டோம். குட் ஜாப் ஜெசிமா. ஒரு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிளான் பண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சு இப்படி அழகா கட்டி முடிக்க முடிஞ்சது பத்தியா? நம்ம நினைச்சது நடந்துருச்சுல்ல? கரெக்ட். இது எப்படி தெரியுமா ஜெசிமா நடந்துச்சு? நானும் நீயும் பெஸ்ட் டீம். டீமா? ஆமா. நீங்க ஹஸ்பண்ட் நான் ஒய்ஃப் அவ்வளவுதானே? நம்ம 2 பேர் தான்ப்பா டீமே. வணக்கங்க. உலகத்துல பெஸ்டான நிறைய டீம்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொனால்டோ இருக்கிற டீம் சூப்பர் சாக்கர் டீம்னு சொல்லுவாங்க. டோனி இருக்கிற டீம் பெஸ்ட் ஐபிஎல் டீம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் பெஸ்ட் டீம். 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா ராஜ்யத்தையே கட்ட முடியும். ஃபீஸ் கட்டுறது பெரிய விஷயமாங்க. எதை வேணாலும் நீங்க சாதிக்க முடியும். இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டீம்ல 2 பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது ஒருத்தர் வீக்கா இருக்கும் பொழுது இன்னொருத்தர் ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணாலே போதுங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற டீம் ஒரே பறவையினுடைய 2 ரெக்கைகள் போல 2 பேரும் ஈக்குவலா செயல்படும் பொழுது அழகான ஒரு டேக் ஆஃப் இருக்கோ, ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிளைட்டோ இருக்குங்க. வேதவசனம் சொல்லுகிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இன்னைக்கு உங்க ஸ்பௌஸை பார்த்து நீங்க சொல்லுங்க, உங்க ஒய்ஃபா இருக்கட்டும் ஹஸ்பண்டா இருக்கட்டும், நீ தான் என்னுடைய பெஸ்ட் டீம்மேட் அப்படின்னு சொல்லுங்க. அக்னாலேஜ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் ஒன்னா நின்னுட்டீங்கன்னா எதை வேணாலும் ஈஸியா சாதிக்க முடியும். ஹேவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.